என்னை இறக்கி விடுங்கன்னு. அதெல்லாம் விட்டுற ஐடியா இல்ல. சரி ஓகே சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ வெறுப்பேத்தாத. ஓகே சொல்லுன்றல. இப்ப சாப்பிடாம எங்க போறீங்க? எங்க போகணும் உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நீ தானே பசங்க கூட எங்க போலன்ற அதான் இப்ப போட்டிருக்கேன்ல போயிட்டா. எங்கன்னு தெரியாம உங்களை அனுப்புறதா இல்ல. ஐயோ ப்ரோ வரமாட்டாரோ? அதெல்லாம் வரமாட்டான் அவன் சரி சொல்லாம. அப்புறம் நமக்கு அறிவிக்கிறோமே அறிவிச்சாலுமே. அண்ணா அண்ணா என்னதான் நீங்க வேற உங்க டைம் ஆகுது. இருடாங்க. எனக்கு சில தங்கம் கொஞ்சம் எழுதிட்டு எங்க போகணும்னு கேட்டேன். நான் சொல்றேம்மா. அப்படி வரமாட்டாரு. ஒரு பேர் வர வச்சு வரணும். அடுத்த கட்ட நடவடிக்கை கரெக்ட். தங்கம்ல சரி குடி. ஓ சைனும் தேவையில்லை. வெளியே போறேன் அதாண்டி கைட்டினேன். ஓ அதனால போயிட்டுட்டீங்க. அம்மா உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் இவ்வளவு பிரியாணி பிடிக்கிறேன்னு எனக்கு கொடுங்க. எனக்கு கூப்பிட்டு எனக்கு வேண்டாம் கையில கொடுங்கன்னு. இதுக்கு கொடுங்கண்ணா. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அவ்வளவுதான். ப்ளீஸ் ஹாஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் வந்துடுவேன். இது பாரு விளையாடாதம்மா. அக்கா அக்கா என்னடி? இறக்கி விடுங்கன்னு. ஏன் தள்ளி போன? இறக்கிட்டே உதவும் போதியா? என்ன சொல்லு. ஆயா உங்களை கையோட வர சொன்னாங்க. இதுக்கு தெரியலக்கா சீக்கிரம் அக்கா கையோட கூட்ட சொன்னாங்கக்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா வாங்கக்கா, எனக்கு விளையாடணும்க்கா. வாங்கக்கா, உங்களை விட்டுட்டு போய் நான் விளையாடணும். சரி போ வரேன். நீங்க வாங்க. சரிடி வரேன். யாராவது நான் வர வரைக்கும் இங்க இருந்து நகர்த்தீங்கன்னு போய்ங்க. அப்புறம் நான் யாருன்னு காட்டுவேன். கொஞ்ச நேரம் போயிட்டு வரோம். போலாமா? இல்லடா அவளே வரேன்னு சொல்லிருக்கா. விட்டு போனா அவளை கொண்டுருவா. இப்படி பண்ணீங்கன்னா லேட் ஆயிடும். ஒழுங்கா வெப்பி தட்டி வாங்க போலாம். நீ வேணாண்டா அப்புறம் அவ கோவத்துக்கு மாதிரி நிக்க முடியாது. அவனை திட்டிட்டு இருக்க உனக்கு என்னடா பல்ப் எரியுது? இல்லடா எங்கன்னா போங்க போங்கன்னு சொல்ற. போக்கூடாது இழுத்து பிடிக்கிறாள். அதான் இருக்கு இதுவும் ஒரு மாதிரி. அப்போ போகலான்றது உனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா ஆமா இன்னும் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. அது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. இதுக்கப்புறம் நினைக்க மாட்டா. நினைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் அவளுக்கு இல்லை. இனிமேல் அவள் எனக்கு தான். ஆமா வா. அப்ப அவ வராம நீங்க வரமாட்டீங்க. ஆமாண்டா ஆமா. இது பாருங்க நான் சொல்லிட்டு நீங்க வந்து சமாதானப்படுத்திக்கோங்க. ஒழுங்கா வந்துருங்க. டைம் ஆகுதுவாங்க. ஏன் அங்கேயே இருக்குன்னு சொல்லியிருக்கா. நான் மாறினேன் அவள் தான் பிச்சுருவா கம்முது. அம்மா பாருங்க மாமா இவள. அவ்வளவு பயமா தான் இருக்கு. அவ சொல்லிட்டா பேச்சு மீறினா அவ்வளவுதான். மாமா சொல்லிட்டேன் அப்புறம் தான் தலை வந்து வரும். சரிடா வாடா போலாம் பாத்துக்கலாம் வந்து அவளை. வேணாண்டா சொன்னா கேளுங்க. வாடா என்ன பாத்துக்கலாம். நான் பண்ணி உன் தங்கச்சிட்டு அப்புறம் நீ தான் மாட்டினேன் சொல்லிட்டேன். வாடா பாத்துக்கலாம். எதுக்காக என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? அம்மா சைன கழுத்துல போடாம என் கையில வச்சிருக்க. தாயா நீங்க வச்சுக்கோ. அது எதுக்கு என் கழுத்துல போட்ட? அப்புறம் வாங்கிக்கிறேன். நாங்க எங்க உன்னை கூப்பிட்டோம்? வாண்டு நீங்க கூப்பிட்டீங்கன்னு தானே சொல்லுச்சு. இரட்ட குடுமி எங்க இருக்க? ஏன் இங்க வாயேன். வரமாட்டேன், நீங்க என்ன அடிப்பீங்க. ஒழுங்கா வந்துடு. என்னக்கா சொல்லுங்க. நான் எந்திரி கூப்பிட்டாவல? கூப்பிடலையா? நீங்க கூப்பிட்டதா தானே சொன்னாங்க. நான் கூப்பிட்டதா யார்கிட்ட சொன்னா உங்ககிட்ட? பிரபா அண்ணா நீங்க அவசரமா கூப்பிட்டதா சொல்லிதான் அக்காவை கூப்பிட சொன்னாங்க. பிரபா மாமா உன்கிட்ட சொன்னாரா? ஆமா அவர் தான் சொன்னாரு. இது ஏதோ தப்பா இருக்கு. சரியா நான் போயிட்டு வரேன். நீ கூப்பிட்டு தான் வந்தேன். என்ன அவசரம் இரு. சரியா சைனை கைட்டு கொடுத்த. அதெல்லாம் அப்புறம் வந்து சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வரேன் 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 வரேன். எங்கடி போற? நீ போய் விளையாடு. ஓகே டாடா. சரி எங்க வைக்க? நீ போட்டுக்கோ இல்ல பீரோல வச்சிரியா நான் அப்புறம் பாத்துக்கிறேன். எதுக்கு வந்தா எதுக்கு போனா? அதானே ஒன்னும் தெரியல, ஒன்னும் புரியல. நான் எங்கேயும் போக கூடாது சொல்லியும் போயிட்டாரா? இவர் எப்பயும் இப்படி பண்ண மாட்டாரு. இப்ப எப்படி பண்றாரு? இவர் எங்கன்னு போய் நான் தேடுவேன். அதுக்குள்ளேவா போயிட்டாரு? எந்த பக்கம் போனாருன்னு தெரியலையே. இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்கேயும் காணோம். இவர எங்கதான் போனாரு இவரு? இவர் தோட்டத்து வீட்டுக்கும் வரல. தோட்டத்திலயும் இல்ல. கழுத்து மூட்டில இல்ல. எங்கேயுமே இல்லை. எங்கதான் போனாங்க இவங்க? மனசு படப்படன்னு அதிகமா அடிச்சுக்குது. என்னைக்குமே கைக்குள்ள நினைப்பாரு. என்னைக்கு இருக்கணுமோ அன்னைக்கு இப்படி பண்றாரே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. நம்மளும் காணணும். அது ஏதாவது கதை கட்டிடும். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவோம். மத்த கதையை அப்புறம் யோசிச்சுக்கலாம். கோயில் பக்கத்துல கூட இல்ல. சுத்தி இங்க எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இன்னும் போய் நான் எங்கன்னு தான் தேடுவேன். இப்படி பண்றீங்க. எவ்வளவு சொன்ன உங்ககிட்ட. இந்த கூட இல்ல. நீங்க எங்க போய் தேடுவேன் நானு?
சரி வீட்டுக்கே போலாம். நாத்து எங்க போன இவ்வளவு நேரம் ஆளை காணோம் ஒண்ணு. ஒன்னும் இல்லை நீ, சும்மா வெளியே போனேன். ஏன் ஒரு மாதிரி குழப்பமா இருக்க மாதிரி இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலா தான் இருக்கேன். ஏன்டி உனக்கு இப்படி மூச்சு வாங்குது, வேத்து போயிருக்கு, எங்கன்னா ஓடி போயிட்டு ஓடி வரியா? இல்ல சும்மா வெளியே போயிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. ஏய் நீ சாப்பிட்டியா? ஆமா நீ நைட்டா சாப்பிடுவேன், நீ இப்ப சாப்பிட்டியா? சரி, எங்க 2 டிக்கெட் ஆளை காணோம்? 2 டிக்கெட்டா? 4 டிக்கெட்டுமே ஆளை காணோம். எப்படி போனாங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது, எங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமா போயிட்டாங்க. லூசா நீ? ஆமா ரொம்ப நல்ல லூசு தான். ஏய் நீங்க 2 பேர் பேசுறீங்களா? என்ன நடக்குதுங்க புரியல. உன்கிட்ட அவ்வளவு சொன்னல, முட்டாளா நீ? அப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இல்லையா? என்ன தாண்டி மறைக்கிறீங்க எங்க கிட்ட இருந்து? நீங்க 2 பேரும் சொல்லுங்களேன். எவ்வளவு புடிச்சுதான் வச்சேன். ஏன் எல்லாம் இப்படி பண்ற? இப்பவுமே என் கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறவர் இன்னைக்குன்னு பார்த்தா என் கூட இருக்கவே கூடாது முடிவு பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ணட்டும்? என்ன தூக்கிட்டு கழுவுற நீ? ஒண்ணும் இல்ல, நான் அப்புறம் வரேன். ஏய் பாத்துக்கலாம், எங்க இருந்தாலும் இங்க தானே. ஏய் சிவாவை பாத்தியா பிரதி? பார்த்தேனே, இப்பதானே பால் எடுத்துட்டு வருவோம் பார்த்தேன். அது ரூம்ல பார்த்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கு. அவ ரூம்ல தான் இருக்கா, அப்புறம் என்ன? நான் போறேன். நம்ம பாத்துக்கலாம். எனக்கு தலை பிச்சுக்குது, உங்களுக்கு புரியுதா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்க, இப்ப நீங்க 2 பேரும் நீங்க ஏதோ சீக்கிரட்டா நீங்க 2 பேரும் பேசுறீங்க. இப்ப எங்களுக்கு புரியல. நான் போறேன். பாத்துக்கலாம், இங்க தானே இருக்கோம், அப்புறம் என்ன? இங்க திரும்ப. ஏய் திரும்ப துர்கா. என்னடி என்னதான் உன் பிரச்சனை? ஏய் எங்களுக்கு தெரியாம 2 பேருக்கு ஏதாவது சீக்கிரட் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஒழுங்கா சொல்லிடுங்க, அடி வாங்காதீங்க என்கிட்ட. அப்புறம் நான் கண்டுபிடிச்சு உங்க 2 பேரும் கூட நான் பேச மாட்டோம் சொல்லிட்டேன். இது நாங்க சண்டை போட்டது பிளான் தான். என்னது என்ன? ஏன் எல்லாம் ஷாக்க பாக்குறீங்க? நீங்க ஏன் எப்படி பாக்குறீங்க? ஆமா, முன்னாடி இப்படி ஒரு வந்து இங்க உட்காந்துட்ட. இல்ல எங்களுக்கு தெரியாம இங்க ஒன்று தனியா ஒரு ட்ராக் போகுதுன்னா அதெல்லாம் நடிப்பா, அத்தனையும் நடிப்பா. ஏன் ஏன் இன்னும் கூட பார்க்க மாட்டேன், கொன்று வண்டி. எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு, வெறுப்பேத்திட்டு இருக்க. சரி ஷாக்க குறைங்க. கூடவே தனியா பெலிச்ச விளையாண்டுருக்கோம்ல. இல்ல முட்டாளா இருந்திருக்கும். கோச்சுக்காதீங்க. எங்க கிட்ட மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படி இல்ல, உங்களுக்கு எல்லாம் இப்படி இருந்ததுனால அது ரியலா தெரிஞ்சது. உங்களுக்கு ஒரு வேலை உண்மை தெரிஞ்சா அது அவங்களுக்கு ரியலா ஃபீல் ஆயிருக்காதுல, அதனாலதான் அவங்க அப்படி நம்பியிருக்காங்க. என் முன்னாடியே அவங்க பிளான் எல்லாம் போட்டாங்க. என்ன சொல்ற? பிளானா? ஆமா, அதனாலதான் சிவா அப்பா என்ன பண்றாரு, சிவா என்ன பண்றா, அவங்களுக்குள்ள என்ன பிளானு, எங்க அப்பா கிட்ட எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாங்க, எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாங்க, எல்லா கதையும் தெரிஞ்சது. எங்க அண்ணன் பிரியாவை வாலண்டியரா தான் வெறுக்க வச்சிருக்காங்க. எனக்கு தலை சுத்துடி. நீ என்ன கதைன்னு கேட்டு சொல்லு, என்னால முடியல. இவங்க ஷாக்குக்கு மேல ஷாக்க கொடுக்குறாளுங்கடி, முடியல. இத்தனைக்கும் கூடவே இருக்கும், ஒண்ணு கூட நமக்கு தெரியல. நமக்கு தெரியாம இவங்க என்னென்னவோ பண்ணிருக்காங்க, என்னால முடியலடி. மொத்தமா கேட்டேன்னா தலை சுத்தி கீழே விழுந்துவேன். நீயே கேட்டு எனக்கு சொல்லு. என்னடி சொல்ற? ஆமா, எங்க அண்ணனுக்கு ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. கலந்து கொடுத்துருக்காங்களா? ஆமா, அது என்னன்னு சரியா தெரியல. அன்னைக்கு மோர்ல கூட அததான் கலக்க பார்த்திருக்காங்க. அதை எப்படியோ அவ தட்டி விட்டுட்டா. உங்க மாமியை விட்டு தட்டி விட்டாளே. ஆமா, அவளுக்கு அப்ப சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் அவ அதை குறுக்குறா சொல்லியிருக்கா போல. இருந்தாலும் அவன் கம்பல் பண்ணவே வாங்கி வச்சுட்டு அதை அவங்க மாமியை விட்டு தட்டி விட்டுட்டா. அப்புறம் அந்த மோர் எடுத்துட்டு போயிட்டு நாங்க டெஸ்ட் கொடுத்தோம். தட்டி விட்ட மோர் எப்படி டெஸ்ட்? கொஞ்சம் தட்டி விட்டாங்க. சரி, அப்புறம் அது என்ன சொல்றது, ஏதோ நாட்டு மருந்து மூலிகை மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல், அது என்னன்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு டெஸ்ட்ல. ஆனா இது மூலிகை வச்சு செஞ்சிருக்காங்க, இலை தழை அது மாதிரி வச்சு பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அது கூட அதை கிட்ட சொல்லல. அதை அவ யார்கிட்டயுமே சொல்லல. ரிப்போர்ட் வரும்போது தான் நான் தான் வாங்கினேன் அந்த ரிப்போர்ட்டை. சொல்றேன். ஆமாக்கா, திவ்யா நினைச்சுதான் என் கையில கொடுத்துட்டாரு. அப்பதான் அவன் என்கிட்ட சொன்னான். அப்புறமா தான் இதுக்கப்புறம் ரிஸ்க் கூட ஏதாவது ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சண்டை போடுற மாதிரி போட்டு அப்படி போகணும், அவ்வளவுதான். பிரியா கதை என்னன்னு கேட்டு சொல்றேன்.
ஆமால. பிரியா கதை என்னடி? அந்த மருந்து எங்க அண்ணனும் சாப்பிட்டுருக்கான். வீரா அண்ணன் சாப்பிடல, ஆனா எங்க அண்ணன் அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடி சொல்ற? ஆமா, அதனாலதான் அவன் எங்க அப்பா பேச்ச கேட்கறான். எங்க அப்பா அதுக்கப்புறமா தான் பிரியாவை எதுவும் சொல்லியிருக்காரு. அதை அப்படியே நம்பிட்டு தான் பிரியாவை திட்டான். அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப இன்னும் கல்யாணம் இன்னும் 2 நாள்ல. என்னடி ஷாக்கு மேல ஷாக் கொடுக்குறீங்க? ஆமா, அவளுக்கு கல்யாணம், பத்திரிக்கைலாம் வந்துடுச்சு. புரியுதா? 1 மாசமா இந்த பிரச்சனை நடக்குது. பொண்ணு பார்க்க வந்து போனாங்கல்ல, 5வது நாள்ல இருந்து இந்த பிரச்சனை தான் நடக்குது. அதனால அந்த பொண்ணுக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு கோவத்துல பண்ணிடுச்சு. இன்னும் 2 நாள் கல்யாணம், பத்திரிக்கை அமைச்சு வச்சிருக்கு போல. இவன் நார்மலா ஒருத்துக்கு வழியே இல்லையா? அதுக்குதான் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கோன்னா புரியல. நம்ம ஊர்ல நாட்டு வைத்தியர் இருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கேரளால யாரோ இருக்காங்களாமே, அவங்கள விட்டு கேரளால விசாரிக்க சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த ஆளு காணாம போன அந்த கொஞ்ச நாள் கேரளால தான் இருந்துட்டு வந்திருக்கான். ஓ, கேரளால. அப்ப இந்த வசியம் கீசியான்வாங்களே, அது மாதிரி ஏதாவது பண்ணிருப்பானோ? கிட்டத்தட்ட அது மாதிரி எதுவும் பண்ணியிருக்கான். ஆனா என்னன்னு தெரியல. ஆனா அது எதுவும் மருந்து வகை, அவ்வளவுதான். அப்ப மாத்து மருந்தும் அங்க இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப எங்க அப்பா கிட்டே கேட்டுருக்கலாமே. அவன் கிட்டே விசாரிச்சுட்டு உங்க அப்பா கிட்டேயும் கேட்டுட்டா. என்னன்னு கேட்டா, இல்ல சும்மா உண்மையிலே இது மாதிரி இருக்கா, இருந்தா எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்க, சும்மா ஜென்ரல் நாலேஜ்னு கேட்டா. கேஷுவலா பேசும்போது அவரும் சொல்லிட்டாரு. அதை வச்சு அந்த பையனையும் அனுப்பிச்சிருக்கா. அங்கதான் இருக்கா. இவன் இருந்த ஊரை நான் தான் தெரிஞ்சு அனுப்பிச்சேன். கேரளால எந்த ஊர் போனான்ட்டு. அதனால அந்த பக்கம் விசாரிக்க சொல்லியிருக்கா. அதே மாதிரி அதுக்கு மாத்து மருந்து இருக்கா என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கா. எங்க அண்ணனுக்கு கொடுக்கணும்ல. சொன்னது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனா மருந்து எப்போ வரும், வந்துடுச்சா, அதெல்லாம் என்கிட்ட அவன் சொல்லல. சரி, இன்னைக்கு அவன் அவன் கூடவே இருக்கணும்னு நினைச்ச காரணம் என்ன தெரியல. ஏன்னா சிவா கொடுத்து கொடுத்து மருந்து வேலை செய்யலல்ல. எங்க அண்ணனை வச்சு எதை பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியும். எங்க அண்ணன் கூட இருக்கிறது சேஃப் இல்லை, அவ்வளவுதான். முடியலடி, முடியல. எனக்கு தலை சுற்றுது. என்ன தாண்டி பண்றானுங்க இவங்க? ஒன்றும் புரியல. ஒருத்தனை ஒரு வழி கொண்டு வரத்துக்கு இப்படியெல்லாம் மாறி பண்ணுவாங்க. அந்த ஆள் இதை இவ்வளவு லேட்டா பண்றானேன்னு பாரு. அதுவும் இதெல்லாம் அந்த ஆள் பண்ணலைன்னா தான் யோசிக்கணும். இன்னைக்கு வீராண்ணாக்கும் சிவாக்கும் எதுவும் நடக்க போகுது, அது மட்டும்தான் தெரியும். என்னடா சொல்ற? ஆமா, அதை வச்சு நாளைக்கு வீராண்ணாக்கும் சிவாக்கும் கல்யாணம், அப்படிதான் பிளான் போட்டிருக்காங்க. சரி, இதுல உங்க அண்ணனுக்கு என்ன லாபம்? வீராண்ணாவே இல்லைன்னா அதுக்கப்புறம் அவன் வேற யாரையும் கட்டிக்க மாட்டா. ஒரு ஸ்டேஜ்ல கம்பல் பண்ணி எங்க அண்ணாவை கட்டி வச்சிடலான்றதான் அவங்க பிளான். அப்ப கூட அவங்க அண்ணன் எப்படி கட்டிப்பா? அது எங்க அம்மா வச்சு பிளான் போட்டிருக்காங்க. எங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க 2 பேருமே ஒரு ஸ்டேஜ் ஸ்ட்ராங்கா நின்னா திவ்யா ஒத்துக்கொண்டது அவங்க கான்செப்ட். அதனால லவ் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அவங்க ப்ரப்போசல. உங்க அண்ணன் எங்கதான் கூப்பிட்டு போயிருக்கான்? என் மேல நம்பிக்கை இல்லையா, இல்லை எனக்கும் தெரியக்கூடாதான்னு தெரியல. என்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நான் அங்கேயே இருக்கிற மாதிரி, போன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி, வீடியோ பாக்குற மாதிரி ஹெட்செட் போட்டு உட்காந்துருவேன். ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கும்போது கேட்டதெல்லாம் தான் இது. நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்றாங்கன்றது கிடையாது. உங்க சண்டை உண்மையான சண்டை கிடையாது. இல்ல, என் லவ் நான் ஏன் குறைச்சிட்டு போறேன்? என் அண்ணன் தப்பா இருக்கான்னு தான் எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் நானும் சரி லவ்வும் சரி எங்க அண்ணன் தப்பா இருக்கான்னு யோசிக்கல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும்தான் யோசிச்சோம். என்ன பிரச்சனை அப்படிதான் யோசிச்சோம். அதனால எங்க 2 பேருக்குள்ளயும் எந்த மனஸ்தாபமும் இல்லை. எங்களுக்குள்ள குழப்பம் மட்டும்தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். எங்க போயிட்டான்னு தெரியல. சரி, யாராவது ஒருத்தர் சிவா ரூம் வாசலே காவல் இருங்க. ஆமா, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். சிவா ரூமுக்கு வாசல்ல காவல் இருக்கிறது முக்கியம் இல்லை. சிவா எங்கேயும் போகாம பாத்துக்கணும். ஒருவேளை அவ போனான்னா அவ எங்க போறான்னு பின்னாடி போகணும், அவ்வளவுதான். அது என்னவோ சரிதான். ஆமா, ஃபர்ஸ்ட் போய் லவ் பார்க்கலாம் வாங்க. அதெல்லாம் வேண்டாம். அவ கொஞ்ச நேரம் எங்க வந்துட்டு சமாதானம் ஆயிட்டு வருவா. நம்ம சிவா ரூம் வாசல் கிட்டே உட்காருவோம். ஆனா நம்ம அங்கதான் உட்காந்துட்டு இருக்கோம் தெரியாத மாதிரி கேஷுவலா ஏதாவது வேலை பார்ப்போம். நம்ம படுக்கிறதே அந்த ஹால், அவ்வளவுதான். என்னடி சொல்ற? புரியல. ஆமா, நம்ம தான் எங்க வேணா படுக்கிறோம்ல, அது மாதிரி அந்த ஹால்ல படுக்கிறோம் இன்னைக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் எல்லாரும் நினைச்சுக்க போறாங்க. ஆனா நம்ம தூங்கக்கூடாது சொல்லிட்டு அவனை நோட் பண்றதுதான் நம்ம வேலை. ஒன்னும் புரியல. எங்கடி அவன்? தெரியல, வருவான். மூச்சாங்க வந்தாலே எதனா போய் தேடிட்டு வந்திருப்பாளோ.
இருக்கலாம் பைத்தியக்காரி. இப்ப கூட வெள்ளச்சாட தான் போயிருக்கோம், வீட்டுல ஆள் இல்ல. லூசாடி அவ. ஆமா, அவன் மேல பயங்கர லூஸ் அது. இப்படி மூச்சுவாங்க வந்தா பாத்தீங்களா? அப்போ எப்பயாவது அப்படிதான் எங்கன்னா கிடக்கும். இது பார்த்தா பயங்கரமா கண்ணு சொக்குது. ஆமா, என்னாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரும் கலந்து கலந்து நம்ம குத்துட்டாங்களா? அப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரிதான் இருக்கா? ஆமா, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டே இருக்கு, கண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணா என்ன சாப்பிட்டோம்? சாப்பாடுதான் சாப்பிட்டோம். சாப்பாடு எல்லாம் பண்ணிருப்பாங்களோ தெரியலையேம்மா. இந்த வீட்டுல நம்பி கூட சாப்பிடக்கூடாதோ? அதான் எல்லாரும் சீக்கிரமா தூங்க போயிட்டாங்களா, தூக்கம் வருதுன்ட்டு. என்ன சொல்ற? மொத்த வீட்டுல இப்ப முடிச்சிட்டு இருக்கிறது நம்ம 4 பேர் தான். அவன் எங்க போனானே தெரியல. சாப்பிட்டால அவ எங்க வயல விழுந்திருக்க போறா? அவன் எங்க சாப்பிட்டா? அவன் வீட்டுக்காரோட சாப்பிடுவேன் தான் போனான். கூட தான் சாப்பிடாம எங்க போயிடுச்சு? அது ஆல்ரெடி காலையில இருந்து எதுவும் தின்னாம வேற கிடக்கு. சாப்பாடு சாப்பிட்டு நம்மள மாதிரி மயக்கமா இருக்கிறதுக்கு எனக்கு தூக்கமா வருதுப்பா. என்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ணு சொக்குது. கைஸ், நமக்கு ஏதோ கலந்து வச்சிருக்காங்க கைஸ். உங்க பிளான் பெருசா இருக்கு. அவர் எங்க போனான்னு தெரியுது. இந்த சிவா அது உள்ளதான் இருக்கு. இப்ப கூட பாட்டு பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க பார்த்தேன். கடவுளே முடியல. உங்க வீட்டுக்கு கல் குடிக்கிறதா பிச்சு விழுந்துச்சு அருகில் சொன்னீங்க. அதான் அடிக்கிறதுக்கு எங்க சொன்னீங்க. அப்புறம் நாங்க அடுத்த தனியா குடிக்கிறதா? பிரபா நீ குடிப்பியா? கல் மொத்தமாமா, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இது மாதிரி ஓகே தானே, நல்லது தானே. எனக்கு வேண்டாம், என் பொண்ணு என்ன ஓட விட்டு அடிச்சிருவா. நான் சொல்லிட்டேன் எனக்கு வேணாம். ஏன்டா என்ன எடுத்துட்டு வந்தீங்க? நான் என் பொண்ணாடி கூடவாது இருந்திருப்பேன். போயிட்டு அவளை சமாதான பத்து எனக்கு விடிஞ்சிடும். அதுக்கேண்டா இப்ப 4 கிலோமீட்டர் தள்ளி கூப்பிட்டு வந்தீங்க? பக்கத்துல எந்த பொண்ணாடி பாட்டு ஓடிக்க மாட்டேன். அதான் என்ன சொன்ன? பக்கத்துலயே இருந்தா எங்க அண்ணன் பொண்ணாடி பாட்டு ஓடி வரல, அதுக்கு சொன்னேன். இப்போ இங்க எங்க கூட தான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டு வாங்க கிளம்பலாம். எல்லாம் தெரியாது குடிக்கிறீங்க. இல்லடா நாளா இது பண்ண மாட்டேன்ப்பா. விளையாட்டுக்கு நான் வரல, அவ்வளவுதான். ஓட விட்டு அடிச்சிருவா பாத்துக்கோ. பொண்டாட்டிக்கு அவ்வளவு பயம். நான் குடிச்சா பால் ஒன்னும் சொல்ல போறது. நான் சொன்னது என் தங்கச்சிய. பொண்டாட்டியும் வந்தாச்சுன்னா தங்கச்சி குடிங்க மாமா. அதெல்லாம் முடியாதுடா, அவ்வளவுதான். அப்புறம் என் வாழ் என்கிட்ட பேசவே பேசாது, விளையாடாது. குடிக்காத எந்த விஷயமும் நாங்க செய்யறதாவே இல்லை. அது குடிச்சாலும் தெரியாது, நம்ம ஒருத்துக்குள்ள அவங்க தூங்கிடுவாங்க. கல்ல நார்மலா இதை மறைச்சிருங்க. அவகிட்ட எந்த விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேப்பா. நான் மறைச்ச ஒரு விஷயத்துக்கே நான் பட்ட பாடு போதும். குடிங்க மாமா, ஒண்ணும் இல்லை. வேணாப்பா, எப்ப சாமி நீ விருப்பத்தாத. குட்டிங்க மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன கல்லு தானே வேணா பதறி குடிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் எதுக்கு ஏதாவது குடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். குட்டிங்க நாங்க மட்டும் குடிச்சா நீங்க குடிக்காம இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ண்ணா. பதனியும் இருக்கு, அதை வேணா ட்ரை பண்றீங்க? போதையும் இல்லை, சாதா ட்ரிங்க் எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, ரோட்லயே விற்கிறாங்களா. அப்புறம் என்ன? எதுவுமே வேணாண்டா. சரிடா, பதனி தானே. எனக்கு எதுவும் வேண்டாம். பாருங்க, இது பதனி தான். எனக்கு வேணான்ற கையில வச்சுட்டு இருக்க. இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணுங்கண்ணா, ஒன்றும் இல்லை. தூங்கிட்டு வா, ஒன்றும் தெரியாது. காலையில எல்லாம் சால்வ் ஆயிடும். புரியல, பிரச்சனையும் இருக்காது, சால்வ் ஆயிடும்னு சொல்றானா? நான் ரிஸ்க் எடுக்க தயாரில்லப்பா. பண்ணுங்கண்ணா. ஏய், இங்க என்ன பண்ற? எழுந்ததுல இருந்து உனக்கு காணோம். ஆமா, நீ என்ன இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க? அதான் நாங்க சொன்னோம்ல, இதெல்லாம் ஒரு சின்ன வயசு ட்ரெஸ்ஸு. அந்த யாரை கட்டினால அப்போ எல்லாத்தையும் எடுத்து துவச்சி முடிச்சு வச்சிருந்தா ஷெல்ஃபில். அவள் இன்னைக்கு இப்படிதான் போட்டிருப்பான்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் நாங்கள் இதை எடுத்து போட்டோம். அது எப்படி நினைச்சீங்க? அந்த கபோர்டை திறந்து இருந்துச்சே, அதனால தான். பார்த்தா அதை ரெட்டு வேற காணும். அப்போ அவள் இப்படிதான் போட்டிருக்கான்னு தோணுச்சு, அதான் நாங்கள் மாற ட்ரெஸ்க்கு மாறணும். உங்களே மாற சொன்னா நீங்கள் 2 பேர் தான் கேட்கல. அவள் யாரை கட்டியிருப்பான்னு யோசிச்சேன், அவள் போட்டிருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா நானும் போட்டிருப்பேன். இப்போ தேவையில்லாமல் இதை கட்டினேன். அடி பாருங்களா, கஷ்டப்பட்டு கட்டி விட்டீங்களே, அப்போ ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? சும்மாதான். என்ன மட்டும் ஆண்டி ஆக்கிட்டு நீங்க எல்லாம் ஸ்கூல் பிள்ளை மாதிரி மாறிட்டீங்க. இது உங்களுக்கே ஓவரா இல்ல? ஏதோ எங்களால முடிஞ்சது. அதான் இப்ப நாங்க 2 பேரும் மொட்டை பெரிய பொம்பளைங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், நீங்க மட்டும் குட்டி பசங்க மாதிரி. இதெல்லாம் செல்லாச்சல ஒழுங்கா மாத்திடுவாங்க. அதெல்லாம் முடியாது. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? டப்பாவில் போடணும்னு சொன்னல, அதுக்கு தான் வந்தேன். ஏய், எங்கே கூப்பிட்டுருக்கால, ஏன் தனியா வந்த? பார்த்துடாதீங்க, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. சரி, தெரியட்டும். அப்போ எங்ககிட்ட இருந்தும் மறைக்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் தெரிஞ்சிடுச்சுல, அப்போ ரீசனும் தெரிஞ்சிருக்கும்ல. சரிடி, ஏன் இங்கே வந்த? அதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் டப்பாவில் போடன்னு. நாங்களும் வந்திருப்போம்ல. சரி, டப்பாலாம் எங்கே கூட போடலாம்? அதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்போ இது என்ன? இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆற வேண்டியிருக்கு, கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால தான் இது அடியில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் காத்தார விட்டுருக்கு.
இது சாயந்தரமாக போட்டால் போதும், இல்லை பெரிய டப்பாவில் ஏதாவது போட்டு கூட வீட்டிலே வச்சிடலாம். அப்போ கோயிலுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டியா? நீ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. மீதி கொஞ்சம் பெரிய டப்பாவில் போட்டு வச்சாச்சு. ஒரு 10 குட்டி டப்பாக்கு மட்டும் போட்டு வச்சுட்டேன். மீதிலாம் பெரிய டப்பாவில் போடுறதா, அதாவது பெரிய தூக்கு அது மாதிரி போட்டு வைக்கிறதா, இல்லை குட்டி டப்பாவில் போட்டு வைக்கிறதா ஆயா சொல்லுவாங்க. அதுவும் இது காத்தாரில். சரி, இது காத்தாடுறதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களோ பண்ணிக்கலான்ட்டு. ஓ, அப்போ டேடி கேட்டது காஜு கட்லி. ஆமாம், இதுவும் கொஞ்சம் நம்பராக இருக்குது. அதை ஆற வச்சுட்டு இது ஒரு டப்பர் வேரில் போட்டு வைக்கணும். ஓகே. என்னடா ஏன்டா டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். நேற்று நைட்டு சாப்பாட்டில் ஏதாவது கலந்துருந்தாங்களா? எனக்கு தெரியல, நான் சாப்பிடல, அதனால் எனக்கு தெரியல. ஏன்னா பயந்துட்டே வரீங்க? என்ன பயம் இல்லையா? நீ தான் பண்ணி வச்சிருக்கிய. உங்களுக்கு என்னப்பா, அவள் பேசாமல் இருந்தா என்ன? அவள் பேசணும்னா தாங்கிக்கவே முடியாது. நேற்று ஜாலியாக தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன? அப்போ அதுக்கான கூலி என்னவோ அனுப்புவீங்க. டேய், இவன் வேணுமே நம்மளை போட்டு விட்டுருக்கானோ? எனக்கு இப்போ அந்த சந்தேகம் இருக்குடா. ஏன் ப்ரோ? ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன மாமா, என்னென்ன எல்லாத்துக்கும் நான் தான் காரணன்ற மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், டாடி தான் காரணம். நான் சொன்னா நீங்களும் யோசிக்க வேண்டியதானே? அப்படியே என் மேலே பழி போடலான்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நேற்று இருக்க சோஷமாக வந்துட்டு இப்போ என் பேரில் பழி போடலான்னு பார்க்குறீங்க. அவன் என்ன இருக்கணும் அதானே? எப்பா சாமி, நாங்கள் தான் தப்பு பண்ணோம், போதுமா? என்ன விடுங்க, நான் போய் என் பொண்டாட்டி தேடுற வீடை ஃபுல்லாக தேடிட்டு அங்கேயும் காணும். உங்கள் தோட்டத்து வீட்டில் இங்கே என்ன பண்ணுறானோ தெரியல. ஆனால் உள்ளதான் பேச்சு குரல் கேட்குது. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தோட பேச்சு குரலும் கேட்குது பாரு. அவன் என்ன நிலையில நிற்பாலும் என்ன கத்த போகிறாலும் பயமாக இருக்குது. அவ்வளோ பயமா என்ன உங்களுக்கு திவி மேலே? வருவாங்க, வந்து பாரு, அப்போ தெரியும். அவனும் அந்தளவுக்கு கத்த மாட்டாரு. சரிப்பா சரி, வந்து பாரு, அப்புறம் நீ ஏன் சொல்லுவேன். பாருடா, ரொம்ப நாள் கழிச்சு மாடர்ன் ட்ரெஸ்ஸா என்ன திவி, எப்படி போட்டுட்ட? சும்மா தான் மாமா போட்டேன். ஏன் நல்லா இல்லையா என்ன? ஏய், என்ன ட்ரெஸ் இது, அதெல்லாம் போட்ட? அதுக்கு என்ன, க்யூட்டாக தான் இருக்கு. தேங்க்ஸ் மாமா. என்னடி ஏன் என்ன இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. சார், நைட்டெல்லாம் எங்கே போனீங்க? நான் எங்கே போனேன்? இங்கே தான் இருந்தேன். இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். இந்த வீட்டில் இல்லை, அந்த வீட்டில் இருந்தேன். ஓ, காமெடி. சரி, நாளைக்கு சிரிக்கிறேன். அந்த வீட்டில் நைட் ஃபுல்லாக நீ இருந்த? ஆமாம், அங்கே தான் இருந்தேன். அந்த வீட்டுக்கு போக போகிறேன். சரிப்பா சரி. வீட்டில் தான் இருந்தாங்களாம். கேட்டுக்கோ. கேட்டுதா பாய்? ஏய், ஏன் இந்த ட்ரெஸ் போட்டேன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்றியா? அதான் சொன்னல மாமா, பிடிச்சிருக்கு அதனால போட்டேன்ட்டு. கேள்வி நான் கேட்குறேன், நீ இதுக்கு உங்க மாமாட்ட சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் மாமா சொல்கிறேன், பிடிச்சிருக்கு அதனால போட்டிருக்கேன்னு. என்னடி மாமான்னு கூப்பிட்டுட்ட? அவர் என் மாமா பையன் தானே, மாமா பையனை மாமான்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது? சரி, எனக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். நாத்து, நீ என்ன பேசணும் புரியுதா? ஓ, அப்புறம் உனக்கு மாமா பையன் வேற யாரும் கிடையாது, அப்படிதானே? மாமா, நீ அடிச்சுக்கோ, இதுதான் எனக்கும் வேணும், இதை தான் நானே எதிர்பார்த்தேன். இப்போ ஏன் செல்லும் எனக்கு மட்டும் தான் செல்லமாக இருக்க போகிறோம். சரி அண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் காத்தார வைக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு எப்படி தூக்கிட்டு போவோம்? நாங்கள் தூக்கிட்டு வரோம். வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இங்கே நான் பேசிட்டு இருக்கேன், எங்கே போகிறேன்னு? ஏய் நில்லு, எங்கே போகிற? எனக்கு வேலை இருக்கு மாமா. உங்கள் வாட்டி இப்படி கூப்பிட்டு வாயை உடச்சிருவேன்னு. என்னம்மா உன் நாத்துக்கு ரொம்ப திமிரா இருக்கு? ஆமாம், பாவம், அவள் என்ன திமுறாதான் இருப்பா. எனக்கு புரியல. சரி வாங்க, நம்ம போகலாம். இங்கே கூட இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாங்க போகலாம் எல்லாரும். என்ன கையில் என்ன எல்லாம் ரொம்ப பண்ணுறீங்க அதானே? சரி போகலாம் கேர்ள்ஸ். கையில் பேச மாட்டேன், என்ன ஏன் இந்த கோவம் எனக்கு புரியல. எல்லாம் ட்ரைனிங்காக இருக்கும், வேற என்ன? ஆமாம், நைட்டு அந்த ட்ரைனிங் தான் நடந்துச்சு. என்ன எல்லாரும் பேச்சும் நக்கல் தெரியுது? ஆமாம், நக்கில் தான் தெரியும். இப்போ உன் நாத்துக்கு என்னதான் பிரச்சனையா? அவளுக்கு என்ன பிரச்சனை? அதை பிரச்சனை விட்டு சொன்னாரா என்ன? இல்லைல்ல, அப்புறம் என்ன? என் மூஞ்ச கூட பார்க்கல. அப்புறம் போகலாமா நம்ம? நீ எதுக்கு என் கூட பேசாமல் இருக்க? வாங்க போகலாம். இங்கே எதுக்கு தவிர கதை கேட்குறீங்க? எனக்கு புரியல. அவளுக்கு நம்மளாவது இருக்கலாம், வாங்க போகலாம். எனக்கு கிறுக்க பிடிக்குது, ஏன் அப்படி பேசுறீங்க? எனக்கு புரியல. என்னதான் பிரச்சனை? அப்போ ஏன் என் கூட பேச மாட்டா? அவ ஏன் உன் கூட பேசணும்? ஏன் பேசணும்னா என் பொண்டாட்டி, என்ன எப்படி கேள்வி கேட்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை. வேண்டாம் பிரகத்தி, இதே வேற யாரும் சொல்லிதான் உங்களுக்கு கம்ஃபர்ட் தான் சொல்லிட்டேன். நீ யாருக்குமே அமைதியா இருக்க. நானே சொல்றேன் வாய்ப்பு இல்லை. இப்போ என்னன்ற? ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்பா, இவ்வளோ நிம்மதியா இருக்கு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் இருக்குது. ஏன்டா நீ இப்படி மாறிட்டேன்? என்ன இங்கே நடக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் சிரிச்சிட்டு இருக்கானா? அதை நினச்சேன். எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டானேன்னு கஷ்டமா இருக்கு. விடு, எல்லாம் சரியாயிடும். கையால் ரொம்ப பேசுற. சரி, நீங்கள் எனக்கு எங்கே போனீங்க? ஏன் பசங்க எங்க வேணா போவோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணுமா? அதே தான் நாங்கள் எங்கே வேணா பண்ணுவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதை நாங்களும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ எங்கேயும் நீ கேள்வி கேட்காத. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கான்ட்டுலாம், அது எங்கள் தனி உரிமை. ஓ, ரிவஞ்சு. நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கோங்க ப்ரோ.
நாய் மாதிரி தெரிஞ்சவளுக்கு தான் தெரியும். ஏய் என்ன சொல்ற? நாய் மாதிரி தெரிஞ்சாலும் ஆமா, உங்களுக்கு சொல்லிட்டு தானே வந்தா, நீங்க யாரும் இருக்கல. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க தான் பேசிக்க மாட்டீங்களே. ஆனா இவங்க பேசிக்கிறது என் காது கேட்கும்ல. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றது கேட்காத அளவுக்கு என் காது செவிடி இல்லையே. எங்க 2 பேருக்கு சண்டை, பேச மாட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு வீட்டுல என்ன நடக்குன்னு கூடவா தெரிஞ்சுக்காம இருப்பேன். என்ன நடந்துச்சு சொல்லு துர்கா, பாரு என்ன. என்ன நாய் மாதிரி தெரிஞ்ச, என்ன கதை சொல்லு. உங்களுக்கு சொல்லிட்டு போனால நீங்க எங்க போனீங்க? நாங்க சும்மா கோயில் பக்கம் போனோம். ஓ, கோயில் பக்கம் போனேன். ஆமா, ஏன்? இந்த மொத்த ஊரையுமே ஒரு 4-5 வாட்டி ரவுண்ட் அடிச்சிருப்பா. தனியா, தெருவா, வீதி வீதியா, வாய்க்காலா தேடி தேடி அலைஞ்சா. எந்த இடத்துலயும் நீங்க இல்ல. கோயில் பக்கத்துல இருந்தா போய் சொல்றீங்க. நைட்டா வளைஞ்சாலா? என்ன சொல்றீங்க? அப்படியே தனியா விட்டீங்க? எங்களுக்கே தெரியாது. சுத்திட்டு மூச்சு வாங்க ஓடி வரா. அதுக்குள்ள வீட்டுல இருக்கவங்க சந்தேகப்படுவாங்கன்னு வந்தா காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. எங்களுக்கு எந்த கதெல்லாம் தெரியாது, அவ்வளவுதான். என்ன கதை சொல்றாவ? வாங்க போலாம். எதுக்கு இங்க நிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்க நிக்க அருவருப்பா இருக்கு. ஏய், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா அத்தை. என்ன விஷயத்த? எங்கதான் அவ? எங்கதான் போனா? இங்கதான் அத்தை இருக்கா. ஏன்? காலையில இருந்து ஆள் மாத்தி ஆள் அனுப்புறேன், வரேன்னு சொல்ற, வரவே இல்லை. ஏன் அத்தை, ஏன் ஆள் அனுப்புறீங்க? அது இன்னும் எதுவும் தின்னாம கிடக்கு, மயங்கி எங்கேயும் விழுறதுக்கு. லோ பிபிவே வைக்காத அதுக்கு. அவ எதுவும் சாப்பிடலையா? அது பச்சை தண்ணி கூட குடிக்கல. என்னத்த சொல்றீங்க? கூடவே இருக்கீங்க, இது கூட கவனிக்கலையா நீங்க? இப்பதான் நாங்களே வந்து அவளை காணும் தேடிட்டு வரும்போது தான் ஆயா சொன்னாங்க அவ தோட்டத்துக்கு போறதா சொல்லிட்டு போனான்ட்டு. இப்பதான் இங்க வந்தோம். நாங்களும் வந்து சாப்பிட்டியானே கேட்கல பாருங்களா அவகிட்ட. அது நேத்துல இருந்து தின்னல. நேத்த விரதம் அதனால தின்னல. ஆமா, நைட்டு சாப்பிட்டுருப்பால, நைட்டும் சாப்பிடல அவ. சாப்பிடாம இருக்கலாம். நைட்டு கூட சாப்பிடலையா? ஆமா, அப்படியே சாப்பிட்ற மாதிரி எல்லாம் நடந்துச்சு பாரு. எப்படி சாப்பிடுவா? ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்ல. அது தூங்கலையா? அத்தை உங்களுக்கு தலை ஏதாவது சுத்துச்சா நேத்து? அதெல்லாம் இல்லம்மா. அவங்களுக்கு எப்படி சுத்தல? அத்தனைக்கு நீங்க சப்பாத்தி சாப்பிட்டீங்களா, பூரி சாப்பிட்டீங்களா? நான் அதை ரெண்டையுமே தின்னல, எனக்கு அது ரெண்டுமே ஒத்துக்காது. நான் மதிய சாப்பாடு தாண்டா சாப்பிட்டேன். பார்த்தீங்களாக்கா? அப்ப ஆண்டி சாப்பிடல, அதனால உங்களுக்கு எதுவும் பண்ணல. என்னமோ இருக்கு. நாங்க தூங்கிட்ட என்னன்னு தெரியல, செம்ம தூக்கம் வந்துச்சு. எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, புரிஞ்சது. அதனால அது நைட்டும் தின்னல. காலைல எழுந்து இங்க வந்துடுச்சு. பேத்துறது என்ன? ஏன் தவ சாப்பிடல? சாப்பிட வைக்கல நீங்க? சரி, அது எங்கே இப்போ? அம்மா, ஏமா அவளை சாப்பிட வைக்கல? அவ பின்னாடி போனா, அதை காய வைக்கிறேன்ட்டு எடுத்துட்டு போனா எங்கேயோ. பின்ன நிம்மதியா இருக்கலாம் இடத்துக்கு வந்தா அங்கேயும் நிம்மதி இல்லாம பண்ணா. அம்மா, நாங்க பேசிட்டு இருக்கோமா? சரி, நான் போய் என் பொண்ணை பாக்குறேன். எனக்கு புரியல, இங்க கூப்பிட்டு இருக்கேன் நானு. என்ன அவன் பக்கத்துல இருக்கவர் ஏன் கூப்பிட்டுட்டே இருக்காரு? அம்மா, என்ன எப்படி பேசுற? அம்மாவா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். நீங்க யாரு? அம்மா, பிரகதி, எனக்கு மண்டை பிச்சுக்குது. என்ன தாண்டி நடக்குதுங்க? இங்க என்ன நடக்கும் தெரியல, வெளியே போனதான் தெரியும் யார் யார் நடக்கிறாங்க. இப்போ இங்க நடந்தது ஆண்டி தான் அப்படி நடந்தாங்க போனாங்க. காமெடின்னு விருப்பத்தை இருக்கு, மண்டை பிச்சுக்குது. இங்க என்னதான் பிரச்சனை? எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுறீங்க, எனக்கு சத்தியமா புரியல என்ன நடக்குதுன்னு. எனக்கும் தெரியாது, நானும் தூங்கி இருந்தானே வந்தேன், எனக்கும் புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. அத்தை சரி அத்தை, ஏன் அத்தை நீங்களும் கோவமா இருக்கீங்க? சரி, நாளை போய் தேடுறேன். என்ன அத்தை என்கிட்டயே பேச மாட்டீங்க? எனக்கு கிறுக்கு பிடிக்குது. என்னதான் பிரச்சனை சொல்றீங்களா? ஆளாக்கு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க.